சத்தத்தை ஒட்டி சோதனை பண்ணுங்க. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார், யாரை தெரிந்து கொண்டார் சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும் போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? யாரை தெரிந்து கொண்டார்? அந்த பைத்தியங்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி வேதத்தில் பார்க்கும் போது, அங்கே வேதம் சொல்கிறது, கவனிங்க, வேதத்தில் பார்க்கும் போது அங்கே தேவனுடைய வசனம் சொல்கிறது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதை தெரிந்து கொண்டார்? பலவீனங்களை தெரிந்து கொண்டார். அங்கே தேவனுடைய வசனம் சொல்கிறது, உள்ளானவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் மையப்படுத்தலாமா? தெரிந்து கொண்ட தேவன் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினாலே நடத்தி கொண்டு அவர்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு மனிதருக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நாம் எல்லோரும் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் ஜீவனோடு கூட இந்த இடத்தில் இருக்கிறோம். அதற்காக நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, நன்றி, அல்லேலூயா, நன்றி, நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா, நன்றி, நன்றி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. உங்க கிருபையா சொல்லாமே இருக்கின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. கிருபையே சொல்லாமா, மாறாத கிருபையே, கிருபையே, சத்தத்தை உயர்த்தி, மாறாத நல்ல கிருபையே. தேவனுடைய சமூகத்தில் நடந்து வந்திருக்கிற அன்பு வச்சிருக்கோம். ஆண்டோடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எங்கேயோ அழிந்து போயிருக்கோம், எங்கேயோ ஒழிந்து போயிருக்கோம். ஆனால் அவருடைய கிருபையோ நம்மை நடத்தக்கூடியதா இருக்கிறது. அவருடைய கிருபையோ நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. அதற்காக நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் மையப்படுத்தும். அல்லேலூயா, நன்றி. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. சொல்லாமா, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லாமா, எல்லாம் வாயத்திற்கு நல்ல கிருபை.
வாழ்க்கையில நீ ஒன்றுமில்லாத நேரத்தில் உனக்கு உதவி செய்கிற கிருபை, உனக்கு உதவி செய்ய கிருபை அது உன்னோடு கூட இருக்கு மகளே, அது உன்னோடு கூட இருக்கு. அதை குறித்து நீ ஒன்றும் பயப்படாது. என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையே, என் வாழ்க்கையில வறுமை இருக்குது, என் வாழ்க்கை கண்ணீர் கவலை தான் இருக்குன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஒன்றுமில்லாத நேரத்திலே இயேசு உன்னோடு கூட வந்து உன் காரியங்களை முழுவதும் அவர் உன்னை கட்ட நடத்தபடியாக உன்னோடு கூட நடத்துவார். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிலே, சொல்லுங்க, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிலே. வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத இருக்கலாம், பரிதவிக்க நிலையில இருக்கலாம். எந்த நிலையில நீ இருந்தாலும், எந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில கண்ணீரோடு கூட நீ இருந்தாலும், உன்னை தேடி வருகிறவர் ஒருவர் உண்டு. அவர் தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை தேடி வரும்போது ஒண்ணுமே இல்லாத இருக்க பத்தியா, அந்த இடத்துல நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவையா இருக்கிறார். சாய்வாக்கு வீட்டுல பார்க்கிறோம், ஒண்ணுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, யாரும் உதவிக்கு வரல. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். நான் சொல்ற இடத்துக்கு போ, அந்த இடத்துல நான் உன்னைய போஷிப்பேன், உன்னை போஷித்தவரை நான் போஷித்து அவருடைய குறைகள் எல்லாம் நான் நிறைவாக்குவேன் சொன்னார். அவர் குறையெல்லாம் நான் நிறைவாக்குவேன் சொன்னார்.
அவரும் ஒண்ணுமே இல்லாத வீட்டுக்கு போறாரு. ஆனா 2 பேருக்கும் ஆண்டவர் அங்கு இறங்கி அற்புதத்தை செய்த தேவன் இன்று உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கார். மகனே மகளே, உனக்கு ஒன்றே இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு உதவி செய்கிறவர் இயேசு இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிலே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்த கிருபையிலே, கிருபையே. ஹலோ, கை தட்டு, நல்லா கை தட்டு, கை கட்டாதே, கை தட்டு. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபையா, கிருபையா அவர் உலகத்திலே அவர் எதற்காக சுற்றி திரிந்தார் சொல்லி பார்த்தபோது அநேகருக்கு நன்மை செய்ய முடியாது, அநேகருக்கு நன்மை செய்ய முடியாது. அவர் உலகத்திலே சுற்றி தீர்த்தார். ஏன்னா அந்த நன்மை, அந்த கிருபை இயேசு கிட்ட தான் இருக்கிறது. அல்லேலூயா, இயேசு கிட்ட தான் இருக்கிறது. இயேசு கிட்ட வந்து இருக்கிற உன் வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை ஆண்டவருடைய கருத்துல கொடுங்க. நீங்க கொடுத்தாதான் அவர் செய்ய முடியும். கொடுக்காத பட்சத்தில் நாம் ஒன்றுமே அவர் செய்ய முடியாது. வேதமே சொல்கிறது, நீ அவரிடத்திலே நீ உன் வாழ்க்கையை கொடுப்பாய் என்றார், நாவி ஆத்மா சரித்து கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை